பார்வதிக்கு முத்துவை பற்றின ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அதை நினச்சி அவங்க ரொம்ப அழுக செய்கிறாங்க. அதாவது முத்துவுக்கு மீனா பேசுகிறாங்க. இன்றைக்கி கிருஷை பார்த்தன் சொல்லும்போது அதை நினச்சிட்டு இருக்க முத்து, அப்போ கிருஷ் எங்கேயுமே போகலை, அப்போ இங்கே தானே இருக்கான், நிச்சயமாக அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மீனான்னு ஒரு புதிய ஒரு உணர்ச்சி அது அவங்களுக்கு கிடைக்கவும் செய்தும், நிச்சயமாக நாம் அவளை கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க முழுமையாக நம்பவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் மீனாவுக்கு அங்கே கிருஷ் பற்றின யோசனைகள் அதிகம் இருக்க, அதே நேரத்தில் கிருஷி மீனா ஆண்டி சத்தம் போட்டுட்டு ஓடி வரும்போது அவனை வெளியே விடாமல் தடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போக செஞ்சிடறாங்க. கிருஷுக்குமே இப்போ எப்படியாவது மீனாவோ இல்லை முத்துவோ அதே இடத்துக்கு அவங்கள பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக கிருஷ் அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கு இடையில தான் இங்கே பார்வதியும் விஜயாவும் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுற பேரில் நிறைய வீடியோக்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடிப்பு தான். ஆனாலும் இந்த நடித்து இப்படியெல்லாம் போடுறதுனால அவங்களுக்கு எந்த யூஸும் வரப்போகிறதும் கிடையாது. பார்வதி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, இரு நான் கோயிலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி கோயிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் தான் இத்தனை வீடியோ அனுப்பியிருக்கோமே, அதில் ஏதாவது ஒன்றுக்கு கூட டாக்டர் பட்டம் கிடைக்காதான்னு சொல்ல, சோசியல் சர்வீஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுனால மட்டுமே அது கிடைச்சிடாது. பல மக்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவும் செய்யணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற டாக்டர் பட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். 10 வீடியோ 15 வீடியோக்கள் எல்லாம் எதுவுமே நடந்துடாது. நீங்கள் எப்படியும் ஒரு 2 வருஷமாவது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்கிறீங்க, அன்னைக்கு கோவிலில் பார்த்தபோது வேறு மாதிரி சொன்னீங்க அப்படின்னு பார்வதி கேட்க, இல்லைங்க இதுதான் உண்மையும் கூட, கஷ்டப்பட்டாதான் எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ண, என்ன விஜயா எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல, சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், டாக்டர் பட்டம் எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைச்சிரும், அதுக்கிடையில் இந்த யோகாவையாவது நம்ம டெவலப் பண்ணி ஆகணும், மீனாவை விட நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோன்ற திமிரில் அவள் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, அவளுடைய ஆட்டத்தெல்லாம் முடிக்கணும்னா நான் அவளை விட 1 ரூபாவது அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு போட்டி மீனா தான், மீனாவை மருமகளே இல்லைன்னு சொன்னாலும் ஆனால் அவளை தான் நீ போட்டியாகவே நினச்சிக்கிறல்லன்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் பூக்கட்டுறவ தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பூக்கட்டுறவ தான் இப்போ அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு எங்கள் பார்வதி சொல்ல, விஜயா பார்வதியை பார்த்து மறைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டல நீன்னு கேட்க, சரி அதை விடு, ஆமாம் உன் பையன் எப்போ ஊர்லேருந்து வரான்னு எங்கள் பார்வதியை பார்த்து விஜய் கேட்குறாங்க. எப்போன்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை தான் சொல்லிகிட்டு இருக்க, கேட்டால் ஒரு ஃபோன் பண்ணுறதில்ல பேசுகிறதில்ல, ஆனால் பணத்தை மட்டும் மாதம் உனக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான், என்ன ஒன்று உன்கிட்ட ஃபோன்லையாவது பேசலாம், அப்படி என்ன கோவம் அவனுக்குன்னு சொல்ல, அவன் பொண்டாட்டியே அப்படி இருக்கா, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும், ஏன் மருமக என் பையனை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனவ தான், இப்போ வரைக்கும் அவனை என்கிட்ட பேசக்கூட விடுறதில்ல, பொண்டாட்டிக்கு தெரியாமல் பணத்தை மட்டும்தான் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான், ஆனால் உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு 3 மருமகள்களும் பக்கத்திலே இருக்காங்க, அதான் அவங்களோட அருமையை உன்னால் புரிஞ்சுக்க முடியலை, அவங்களோட அருமையும் உனக்கு தெரிய மாட்டேது விஜயா அப்படின்னு சொல்ல, விஜயா எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க, இதுக்கு பார்வதியும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன் பையன் கூட வெளிநாட்டில் இருந்தவர் இங்கே ஊருக்கு வந்திருக்கதா சொன்னியே, அவங்கள போய் எப்போ பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்க, நான் இன்றைக்கி போயே ஆகணும் விஜயா, என் பையன் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான்னு அவரை போய் பார்த்து நேரில் கேட்டே ஆகணும் அப்படின்னு பார்வதியை சொல்கிறாங்க. சரி அப்போது நானும் உன் கூட வரேன்னு சொல்லி கிளம்ப, சரி வா போகலான்னு பார்வதி விஜயா 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா பார்வதி 2 பேருமே அந்த வீட்டுக்கு போக, யார் நீங்கன்னு அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியே இவங்க 2 பேரையும் கேள்வி கேட்க, ஃபாரின்லேருந்து வந்திருக்காரே அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் பார்வதி சொல்கிறாங்க. உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போக, எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஆமாம் என் பிள்ளை எப்படி இருக்கான், அவன்கிட்ட நான் பேசணும்ப்பா, நீ ஒரு ஃபோனாச்சும் போட்டு கொடுக்குறியா, அவன்கிட்ட நான் பேசி பல வருஷம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்கன்னு அவங்களும் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்பா அவன் இப்போது வீட்டில் இருப்பானா, அவன் பொண்டாட்டி கூட இருந்துகிட்ருக்கானா, பரவாயில்லப்பா இருக்கட்டும், நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை அவன் குரலை கேட்டுட்டாலே போதும் அப்படின்னு பார்வதிக்கு அழுகாத குறைதான். பார்வதி இரு, அதான் அந்த பையன் எப்படி போட்டு கொடு தம்பி, ஒரு ஃபோன் தானே போட்டு கொடுங்க அப்படின்னு எங்கள் விஜயாவும் சொல்ல, என்னம்மா பேசுகிறீங்க, அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டானே அப்படின்னு அங்கே நினைக்கிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் பார்வதி அப்படி ஆடி போகிறாங்க. ஆமாம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் பையன் இறந்துட்டார், இதுக்கப்புறமும் இதை மூடி மறைக்கிறது தப்பு இல்லைன்னு தான் தோணிகிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் 2 வருஷமாக பணம் வருதுன்னு சொல்கிறீங்க, அப்படி அங்கேருந்து பணம் அனுப்புறதுக்கு யாருமே இல்லையே,
அவருடைய மனைவி கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் இறந்த கையோட இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பார்வதி இன்னுமே ஆடி போகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு இன்னும் அதிர்ந்து போய் கேட்க, இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்வாங்களாமா? இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பையன் உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம், நான் இருக்கேனே நினச்சிட்டு இருக்கட்டும், அம்மாவும் நான் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதனால் மட்டும்தான் நாங்களும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருக்குது யாருப்பான்னு இங்கே அதிர்ந்து போகிற அதே சமயம் தான் பையன் தன்னை விட்டு போயிட்டானேன்ற ஒரு கவலை அதிகமாக வாட்டி வதைக்குது. அது மட்டும் இல்லாமல் தன் பையன் தன்னை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ விருப்பப்படலை நான் நினச்சேன். அவன் மேலே நானும் கோவமாக தான் இருந்தேன். ஆனால் அவன் இப்போ உயிரோடவே இல்லைன்னு இவன் சொல்கிறத என்னால் கேட்க முடியலை விஜயான்னு சொல்லி பார்வதி விஜயா மேலே படுத்து கண்களை அழுக, ஒரு நிமிஷம், என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தர் பணம் அனுப்பிட்டு இருக்கார்ல, அந்த பிள்ளைய நேரில் பார்த்து நன்றி சொல்லி ஆகணும். உன் பிள்ளை இறந்தது உனக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன் என்னாலே இதை தாங்கிக்க முடியலை. ஆனால் இறந்து போய் 2 வருஷம் ஆகுது. அந்த கூட கவலை இல்லாமல் அவள் 2வது கல்யாணம் பண்ணி இன்னொருத்தவங்க கூட வாழ போயிட்டா. ஆனால் நீ எதுவுமே தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்க பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, சரிவா போகலான்னு விஜயா கூப்பிடுறாங்க. எங்கன்னு பார்வதி கேட்க, வேற எங்க, நம்ம நேராக பேங்குக்கு தான் போக போகிறோன்னு சொல்ல, பேங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வான்னு சொல்லி அழுதபடி இருக்க அந்த பார்வதியை கூட்டிகிட்டு நேராக பேங்குக்கு போகிறாங்க. அங்கே போனால், சார் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னு விஜயா கேட்குறாங்க. என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லும்போது இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ், பே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்களுக்கு மாதம் மாதம் பணம் யாருடைய அக்கௌண்ட்லேருந்து யாருடைய பேர்லேருந்து எங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ண போது தான் அதில் வந்துட்டு முத்து அப்படின்ற ஒருத்தர் இங்கே விஜயா அதாவது பார்வதிக்கு பணம் அனுப்பிட்டு இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. முத்து தான் பார்வதிக்கான பணத்தையும் மாதம் மாதம் அவங்க பணத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் விஜயாவுக்கும் பார்வதிக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அவங்களால அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க, முத்து தான் இதை வந்துட்டு போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நினச்சிட்ருக்க எங்கள் விஜயா பார்வதி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. முத்து வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பார்வதி அழுதுகிட்டு வந்து உட்கார, என்னாச்சு, ஏன் பார்வதி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை கேட்க, அதை என்னங்க சொல்கிறது, இவங்களுடைய பையன் வெளிநாட்டிலேயே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் இந்த விஷயமே பார்வதிக்கு தெரியுது சொன்னதும் முத்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. முத்து பக்கத்தில் வராங்க. உனக்கு ஏற்கனவே அந்த பையன் இறந்தது தெரியும் தானே, தெரிஞ்சு எதுக்காக அந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்ல, என்ன பேசுகிற, முத்துவுக்கு எப்படி தெரியும்னு அண்ணாமலை கேட்க, இவனுக்கு தெரியுங்க, தெரிஞ்சுதாங்க எல்லாமே நடிச்சிட்டு இருக்கான் நம்ம கிட்டேன்னு சொல்ல, மீனாவும் அப்படியே நிற்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, விஜயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பக்கத்தில் போகிறாங்க. இறந்து போன மகனை நினச்சி அழுகிறேன், ஆனால் எனக்குன்னே இருக்க இந்த மகனை நான் பார்க்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி அழுக, விஜயாவை ரொம்ப அதிர்ந்து போய் பார்வதியை பார்க்க, உன் பையன் மறைச்சிட்டான்னு நீ நினைக்கிற, ஆனால் அவன் நான் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி எனக்கான பணத்தை போட்டு விட்டு இருந்திருக்கான். இதுதான் விஜயா வித்தியாசம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயாவும் ஆடி போகிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்துவை பற்றி இப்படி சொன்னது. முத்துவை பார்க்குறாங்க. முத்து, நான் உங்ககிட்ட நீ இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச, எதுக்காக மறைச்சேன்னு கேட்க போகிறதில்ல, ஆனால் எனக்காக நீ செஞ்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். தூரத்தில் இருக்க மகனை நினச்சி கதறி இருக்க, அழுதுருக்கு. ஆனால் பக்கத்துலேயே நீ எனக்காக எத்தனையோ விஷயங்களை பண்ணியிருக்க. பெத்த மகனா அந்த இடத்துல நீ பண்ண விஷயம் வேறு எந்த மகனுமே செய்ய மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும்னா கேளுப்பா, நான் அதை நிச்சயமாக செய்கிறேன்னு எங்கள் பார்வதி சொல்ல, பார்வதி சொன்ன விஷயம் முத்துவுக்கே கண்கலங்க வருது. அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, இவங்க பையன் இறந்த அடுத்த 2-3 நாள்லேயே எனக்கு விஷயம் தெரியும். தெரிஞ்சும் இந்த விஷயத்த சொல்லாமன்றதுக்கு காரணம் உங்கள் பையனுடைய கடைசி ஆசையும் கூட. அதுவும் இல்லாமல் இப்படி அவங்க சொல்லிட்டு இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை இவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறதும் நல்லது தான் தோணுச்சு. என்ன தனியாக இருக்காங்க, தன் பையனும் இல்லைன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நானும் மாதம் மாதம் இவங்களுக்கான பணத்தையும் நான் அனுப்பிட்டு இருந்தேன் பண்ண சொல்ல, முத்து, உன்னை மாதிரியான ஒரு நிலைமையோ உன்னுடைய மனசோ வேறு யாருக்குமே வராதுன்னு அண்ணாமலை சொல்லி கொண்டாடவும் செய்கிறாங்க. விஜய் அப்படியே தடுமாறி நிற்க, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றதை நினச்சி உண்மையிலேயே நீ சந்தோஷப்படணும் விஜயா. முத்துவை இப்போன்னு இல்லை, அப்போதுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுவேன். அப்போ கூட நீ அவனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லை. இனிமேலாவது முத்துவை புரிஞ்சு நடந்துக்கோ விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு, உன்னை நான் என் மகனாகவே பார்க்குறேன், என் மகனாகவே நான் நினைக்கவும் செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம் அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மீனாவையும் முத்துவையும் பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் நீ என்னுடைய பையன், நீ என் வீட்டு மருமகமா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போக, விஜயா எந்த பேச்சுமே பேச முடியலை, வாயடிச்சு போய் நிற்க தான் செய்கிறாங்க.
முத்துவுடைய அருமையை பார்வதியை விஜயாவுக்கு புரிய வைக்கணும். அது மூலமாக விஜயா வந்து முத்துவை மீனாவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.